ஹாய் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது பச்சைப்பயிரும் மூங் தால் வச்சு ஒரு கட்லெட் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸர் ஜாரில் முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. ஒரு அரை பச்சை மிளகா, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு கைக்கொத்து பாலக்கீரை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்ச மூங் தால், இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு இதை அரைச்ச மிக்சரோட கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா கொஞ்சம் திக் பேட்டர் மாதிரி கிடைக்கும். இது கடையில் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க. அதுக்கடையில் கொஞ்சமாக ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறம் கேப்சிகம், உங்கள்கிட்ட என்ன கலர் கேப்சிகம் இருக்கோ அது, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், கேரட்டு, நீங்கள் பீன்ஸ் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சாப்பரில் போட்டு நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணி எடுத்து அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதெல்லாம் வேணால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு திக்கு பேட்டர் மாதிரி கிடச்சிரும். உங்களுக்கு திக் பேட்டர் மாதிரி கிடைக்கலன்னா கொஞ்சமாக ஓட்ஸும் கலந்துக்கோங்க. ஒரு ரோல் ஓட்ஸ் இருக்குல்ல, அதுவும் அவளும் பொடி பண்ணி அது கூட இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக் பேட்டராக கிடைக்கும். இதை அப்படியே நம்ம கட்லெட் மாதிரி ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்துகிட்டு பேனில் நல்லா நெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி டபுள் சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாமே பார்த்து பண்ணுறோம்ல, அதனால் இதேமாரி டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதேமாரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.